தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். 2018ஆம் ஆண்டு பசும்பொன்னில் டிடிவி தினகரன் அதிமுக கொடியை சேதப்படுத்தியதாக தொடுக்கப்பட்டிருந்த வழக்கில் தற்போது வழக்கை ரத்து செய்து 50,000 ரூபாய் அபராதமாக கட்டுவதற்கு டிடிவி தினகரனுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இப்போ வழக்கு ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றத்தால், என்ன விவரம்? கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அந்த தேவ ஜெயந்தி நடைபெற்றது. அப்போதைய முதல்வர் மற்றும் அமைச்சர்களை வரவேற்று ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக தரப்பில் 200க்கும் மேற்பட்ட அந்த பிளக்ஸ் பேனர்கள் 1000க்கும் மேற்பட்ட கட்சி கொடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இவற்றை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தூண்டலின் பேரில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சேதப்படுத்தியதாக ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முனியசாமி ஒரு புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கமுதி போலீசார் டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கம் பதிவு செய்தார்கள். இந்த கமுதி நீதிமன்றத்தில் அந்த விசாரணை உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். கடந்த முறை இந்த வழக்கானது நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. தற்போது 2 தரப்பினருமே சமரசம் செய்து கொண்டதாக அன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சமரசம் செய்து கொண்டது தொடர்பாக 2 தரப்பினர் இணைந்து மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதே போல குற்றம் சாட்டப்பட்ட டிடிவி தினகரன் மற்றும் புகார் அளித்த முனியசாமி இருவருமே இன்றைய தினம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கடந்த முறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படிதான் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு 2 பேருமே இன்று உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு வந்தார்கள். அந்த நீதிமன்றத்திற்கு வந்து 2 பேர் நேரில் ஆஜராகினார்கள். அப்போது 2 தரப்பிலுமே இருந்து நாங்கள் இருவருமே சமரசம் செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு எதிராக அந்த பதிவு செய்யப்பட்ட வழக்கை தற்போது நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா ரத்து செய்தார். அதே போல இந்த வழக்கு செலவாக 50,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தற்போது டிடிவி தினகரனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், கூடுதல் தகவல்களுக்காக.